பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நைட்டெல்லாம் என் கூட இருந்தவளை நான் தான் வேணும்னு சொல்லி வந்தவளை உங்கள் முன்னாடி பத்திரமா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்னு சொல்லி குமார் கூட்டிகிட்டு வந்து அரிசியை அவங்க எல்லாத்து முன்னாடி நிப்பாட்டுறாரு. நின்றுட்டு இவர் ரொம்ப ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கோமே அரிசி வந்து கழுத்தில் கட்டியிருந்த தாலி எடுத்து நீட்டுறா. அதை பார்த்து எல்லாமே ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. குமாருக்குமே பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம தாலி கட்டவே இல்லையே, இந்த தாலி எப்படி இவ கழுத்தில் வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாரு. என்னங்க எப்படி அரிசி தாலி அப்படின்னு சொல்லி இதாக கேட்கவுமேனு, நீங்கள் தானேங்க சொன்னீங்க நான் இல்லைன்னா செத்துருவேன்னு, நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்லங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இல்லை 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 அப்படின்னு குமாரனால் வாய் பேசவும் என்ன பேசுறதுன்னு தெரியல. முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. எல்லாம் கேட்குறாங்க, என்ன அரிசி அவனை கல்யாணமே பண்ணிட்டியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னைய மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நேற்று நைட்டு இவர் தான் கூப்பிட்டு நான் இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் தான் இவரை தேடி போயிட்டு இவர் தான் சொன்னார், என்னை லவ் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணேன்னா நான் விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவேன்னு சொன்னார். அதனால தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாகிடுச்சு. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் தைரியமாக இருந்தார். இப்போ எல்லாத்தையும் பார்த்தோன்னா பயந்துட்டு மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு பக்கத்து உண்மையை மட்டும் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சொல்கிறாங்க. கழுத்தில் எப்படி தாலி ஏறிச்சுன்ட்டு குமார் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. காரில் அரிசியை கூட்டிகிட்டு வரும்போது நக்கலாக அரிசியை வம்புழுத்துக்கிட்டே வர்றாரு குமார். என்னன்னா, என்ன அரிசி இந்நேரம் உங்கள் வீட்டில் எல்லாரும் அவமானத்தில் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருப்பாங்களா, உங்கள் அப்பா தூக்கில் தொங்கியிருப்பார்ல அப்படின்னு சொல்லி வம்புழுத்து. சீச்சி அப்படியெல்லாம் இப்போ உங்கள் அப்பா பண்ண மாட்டார், அப்படி பண்ணுறவராக இருந்திருந்தா நீயும் நானும் தேட்டருக்கு சினிமாவுக்கு போனோம்ல, அப்போயேன்னு உங்கள் அன்னை பார்த்துட்டு வந்து சொல்லணும், அப்பயே உங்கள் அப்பா தொங்கியிருக்கணும், ஆனால் இப்போ எல்லாம் தொங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வம்புழுத்துக்கிட்டே வராங்க. அரசி ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வராங்க. வரும்போது திருப்பி இன்னும் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே வந்து சரி யோசிச்சு பார்த்துட்டு குமாரும் காரை விட்டு இறங்கி போய் ரொம்ப அரசி மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி இவன் பெரிய நியாயம், இவன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே எல்லாம் பேசிகிட்டு இருக்கோமே. அரசி பார்த்துட்டு தாலியை பார்த்துட்டு சரி நீ இதுக்கு மேலே நம்ம குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தாலியை கட்டிக்கிறா. தாலியை கட்டிட்டு இறங்கி வந்ததெல்லாம் அப்புறம் தான் குமார் யோசிச்சு பார்க்குறா. ஐயோ தாலியை வச்சுட்டு வந்தது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறா. எல்லாம் இவ பேசிகிட்டு இருக்கும்போதேன்னு எல்லாம் உமையா வந்து ரொம்ப சாபப்பட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் அரசியை பார்த்து காரி துப்புறா. நீ எல்லாம் இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கேவலமாக கேட்குறா. அத்தை என்னைய மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி வாயை மூடு, நீ எல்லாம் என்னை அத்தைன்னு வாயை திறந்து கூப்பிடாத, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னை மன்னிக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் என் அப்பா அம்மாவை தப்பாக நினச்சிடாதீங்க, இதுக்கும் அப்பா அம்மாவுக்கும் எந்த இதுவுமே இல்லை, நான் தான் அவருக்கு போய் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோமேனு உடனே கோமதி வேமா வந்து கன்னத்தில் அரசியை பலாருன்னு அரைஞ்சிட்றா. வாயை முறி, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னுக்கிட்டு நான் பெத்த பிள்ளையாடி நீ அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நீ வாயை மூடு, ஏன் இப்படி எங்களை இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. இங்கே உமையா உங்கள் நாடகத்தையெல்லாம் நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள், நான் இப்படி எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை ஏமாற்றி என் பிள்ளையை என்னையை ஏமாற்றி நம்ப வச்சு கழுத்தறுத்ததுக்கு உங்கள் குடும்பமே நாசமாக போயிடும், ஏன் பாண்டியா என்ன பாண்டியா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்ட பாண்டியா, உன் குடும்பம் நல்லாவே இருக்காது, அந்த குடும்பமும் நாசமாக போயிடும், விளங்காமல் போயிடும், என் பிள்ளையோட பாவம் சும்மாவே விடாது அப்படின்னு சாவ விடுறாங்க. ஏன் பாண்டியா இத்தனை நாள் கழித்து எதுக்கு சொந்தம்னு தேடி வந்த, இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுக்கறதுக்கு தான் இப்படி வந்தியா, அதுக்கு நீ ஆறும் இல்லாத அனாதையாகவே நீ இருந்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்ததுக்கு நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாபப்படுறாரு. சாப விடவும் குழலி சொல்கிறாங்க, அத்தை இவ்வளோ தூரம் சபிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், அப்புறம் என்ன என் வயிறு எரியுது, என் மகன் பாருங்க எவ்வளோ தலை குனிஞ்சு எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறான், என் குடும்பம் எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி எப்படி அசிங்கப்பட்டு நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கதறி அழுதுட்டு இப்போ நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவேன்னு இங்கே சக்திவேல் இருந்துட்டு, அந்த குடும்பத்தை சாப விடுறதுன்னா விடு, எங்கள் குடும்பத்து மேலெல்லாம் சாப விடாத, எங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோமேனு, நீங்கள் இந்த அசிங்கத்துக்கு காரணமே உங்கள் குடும்பம் தானடா அப்படின்னு சொல்லி நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை கூட்டிகிட்டு வாடா போகலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் பாண்டியன்ட்ட உமையால் போகிறப்ப சொல்லிட்டு போகிறாங்க, பாண்டியா நான் சும்மாவே விட மாட்டேன், என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க.
இங்கே வந்து கோமதி எல்லாம் பிடிச்சி சத்தம் போட்டுட்ருக்காங்க மாற்றி மாற்றி அரசியை, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க. கதிர் சொல்கிறாங்க, அம்மா அரசி மேலே இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அரசி இப்படி பண்ணியிருக்க மாட்டா, இவன் தான் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருப்பியான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போய் குமாரை அடிக்க போகிறாங்க. அடிக்க போகவுமே, ஏய் ஓடுகாலி பெத்த மகதான்றா, ஓடி போயிருப்பா, அவள் தான் ஓடி போயிருப்பா, போய் அவளை கேளுங்கடா, அதை விட்டுவிட்டு என் பிள்ளைய வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் சத்தம் போடுவார். இந்த இதில் வந்து குமாரோட அம்மா கேட்குறாங்க, குமாரி என்ன குமாரி இது, என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன விஷயம், நீ திருச்சிக்கு வேலைக்கு போயிருக்கிறதா தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லவுமேனு உடனே அரசி சொல்கிறாங்க, இல்லைங்க அத்தை, நைட்டு என்னை இவர் தான் ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் இல்லைன்னா இவர் செத்து போயிடுவேன்னு சொன்னார், அதனால தான் நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவுமேனு, என்னடா குமாரி இது என்ன தான் நீ பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க. இங்கே மீனா வந்து அரசியை கேட்குறாங்க, ஏன் அரசி நீ பண்ணது தப்பு இல்லை அரசி, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலும் அதை விடு, ஆனால் ஒரு லைஃப் பார்ட்னரை இப்படி எப்படி இது பண்ணணும்னு உனக்கு தெரியலையா, இவன் கூட போய் இந்த பொறுக்கியை போய் தேர்ந்தெடுத்திருக்கியே, இவன் இந்த துணை உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சக்திவேல் இருந்துட்டு, ஏய் என் பையனை பற்றி என்ன பேசுகிற, அவளை பற்றி பேசுகிறதோட நிப்பாட்டிக்க, என் பையனுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவுமேனு உடனே மீனை வந்துட்டு, உங்கள் பையனை பற்றி எல்லாம் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சக்திவேல் வாயை அடைச்சிட்றாங்க. இங்கே ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அரசி போய் அவங்க அப்பாட்ட போய் நின்று, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் எதுவுமே பேசாமல் மூச்சு விடாமல் நிற்கிறாரு. அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நேற்று நைட்டு வரையும் நலங்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும், கல்யாணம் பண்ணி உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சேன், ஆனால் நலங்கு முடிஞ்ச கையோடு இவங்க ஃபோன் போட்டு என்னை வர சொல்லி, நீ இல்லைன்னா நான் விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க சொன்னதுக்கப்புறம் நான் என்னப்பா செய்யட்டும், எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் போய் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். பாண்டியன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. இதுக்கு மேலே என்ன பாண்டியன் முடிவெடுக்க போகிறாருங்கிறத வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.